எண்ணும் எழுத்தும்ல மிக சிறப்பான அம்சம்னா மதிப்பீடுன்னு சொல்லுவேன். ஒரு பருவத்துக்கு 3 விதமான அசஸ்மெண்ட் நடத்துறோம். 1 FAA ஆக்டிவிட்டி பேஸ்ட் அசஸ்மெண்ட், 2 FAB எண்ணும் எழுத்தும் செயலி மூலமாக நடத்தப்படும் டிஜிட்டல் அசஸ்மெண்ட், 3வதாக சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பென் அண்ட் பேப்பர் மூலமாக நடத்தக்கூடிய அசஸ்மெண்ட். என்னோட சக ஆசிரியர் FAB அசஸ்மெண்ட் எப்படி நடத்துறீங்கன்னு என்ற டவுட் கேட்டதுனால மாநில அளவில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின்படி FAB அசஸ்மெண்ட் நடத்தி காட்ட போறேன். ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இப்ப சயின்ஸ் அசஸ்மெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? நான் இப்ப ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி கூப்பிடுவேன். நான் யார் பேர் சொல்றேனோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்க பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? சரி ரித்திகா, நம்ம இப்ப சயின்ஸ் FAB டெஸ்ட் எழுத போறோம். சோ நீ ரீட் பண்ணி நீ ஆன்சர் கண்டுபிடிச்சு நீ கிளிக் பண்ண போற. ஓகே? ஓகே. கீழ்காண்பவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கீரைகளில் புரதச்சத்து மிகுந்து காணப்படுகிறது. உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் சத்து மிகுந்து காணப்படுகிறது. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, 2 கூற்றுகளும் சரி, 2 கூற்றுகளும் தவறு. கூற்று 2 மட்டும் சரி. வெரி குட் டீச்சர். அசஸ்மெண்ட் பண்றீங்களா? ஆமா டீச்சர். இவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. எந்த தொந்தரவும் இல்லாம எப்படி உங்களால அசஸ்மெண்ட் பண்ண முடியுது? நான் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பா நான் பிரிச்சு வச்சிருவேன். ஒரு நேரத்துல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கூப்பிட்டு அசஸ் பண்ணுவேன். அந்த நேரத்துல மற்ற மாணவர்கள் நான் பிரிச்சிருக்கிற சின்ன சின்ன குரூப்ல நான் கொடுத்திருக்கிற ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க ரீடிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க புக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஒர்க் புக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர், நான் அசஸ்மெண்ட் முடிக்க அதிகமான நேரம் எடுத்துக்கிறேன். நீங்க எப்படி சரியான நேரத்துக்குள்ள முடிக்கிறீங்க? அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ற நேரத்துல மாணவர்களுக்கு கேள்வி புரியாமலோ பதில் தெரியாமலோ நின்னா அத மாணவர்களுக்கு புரியுற மாதிரியான வார்த்தைகளையோ அல்லது மொழிபெயர்ப்போ செஞ்சு பதில் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி முயற்சி செய்யறதுனால நமக்கு நேரம் அதிகமா எடுக்கும். அது மட்டும் இல்லாம சரியான கற்றல் நிலையை அடைஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியாம போய் அதுக்கு தேவையான ரெமிடியும் கொடுக்க முடியாமலே போயிடும். மாணவர்களுக்கு பதில் தெரியாம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா பதில் சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். அடுத்த கேள்விக்கு போயிருவேன். மாணவர்கள் சொல்ற பதில மட்டும்தான் நான் உள்ளீடு பண்ணுவேன், அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும். நான் மதிப்பெண்களை உள்ளீடு செய்த பிறகும் சில சமயங்கள்ல உள்ளீடு செய்யலைன்னு காட்டுது. உங்களுக்கு இது போல பிரச்சனை இருக்கா? எனக்கு அந்த பிரச்சனை வர்றதில்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே நான் ஹோம் பேஜுக்கு போயிட்டு அசஸ்டுன்னு வந்திருக்கான்னு பாப்பேன். உதாரணத்துக்கு என்னோட வகுப்புல 20 மாணவர்கள் இருக்காங்க. 5 மாணவர்களுக்கு பிரேக்குக்கு முன்னாடி நான் அசஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அது முடிச்ச உடனேயே ஹோம் பேஜுக்கு போயிட்டு திரும்ப அந்த 5 மாணவர்களுக்கும் அசஸ்டுன்னு இருக்கான்னு பாப்பேன். இப்படி நான் ஒவ்வொரு தடவையும் பண்றதுனால எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லை. நீங்களும் அப்படிதான் நடத்துறீங்கன்னு நம்புறேன்.